Good morning, dear. Classification of proteins. Proteins are classified into two major types. One on the fibrous protein and globular proteins. Globular proteins and fibrous proteins இருக்குது. ஸோ ரெண்டு விதமான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரோட்டீன்ஸ் ஆர் கிளாஸிஃபை பண்ணுறோம். எதை பேஸ் பண்ணி கிளாஸ் பண்ணால் அதோடய ஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரக்சர் அதாவது ஓவரால் சேஃபை பேஸ் பண்ணி தான் கிளாஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பைப்ரஸ் ப்ரோட்டீன், இன்னும் வந்து குளோபுலர் ப்ரோட்டீன்ஸ். 3 மார்க் கொஸ்டினில் கேட்டால் எழுதுங்க. ஹவ் ஆர் தி ப்ரோட்டீன்ஸ் கிளாஸிஃபைடு அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 2 மேஜர் டைப்ஸ். ஒன் இஸ் பைப்ரஸ் ப்ரோட்டீன் அண்ட் அனதர் ஒன் இஸ் குளோபுலர் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு 2 மேஜர் டைப்ஸாக கிளாஸ் பண்ணிட்டோம். Based on the structures, I mean, so overall proteins shape based பண்ணி தான் ஸோ fibrous protein and globular proteins அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு fibrous protein அப்படிங்கிற ஒரு லீனியர் மாலிகுல்ஸ். லுக் அட் திஸ், இப்படி லீனியராக இருக்கும். திஸ் லீனியர் மாலிகுலாக இருக்கும். அது சிமிலர் டு fibrous, எப்படி fibrous இலை எப்படி இருக்குமோ அதேமாதிரி fibrous மாரியே தான் இருக்கும். இந்த fibrous proteins லீனியராக இருக்கும். ஆக்சுவலி தீஸ் ஆர் இன்சால்யூபிள் வாட்டர். ஜென்ரலி பார்த்திங்கன்னா வாட்டரில் வந்து இன்சால்யூபிள் கரையாமல் இருக்கும். அப்படியே ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா தே ஆர் இன்சால்யூபிள் வாட்டர். இந்த ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஹெல்டு டுகெதர் பை டைசல்ஃபைடு பிரிட்ஜ் இருக்கும். டைசல்பைடு, சல்ஃபைட்னா S2, அதான் டைசல்பைடு பிரிட்ஜ் இருக்கும். அண்டு வீக் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். வீக் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டில் எல்லாம் லிங்காக இருக்கும். ஓகே, வீக் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டெல்லாம் என்ன இருக்கும், லிங்காக இருக்கும். வந்து அந்த ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஹெல்டு டுகெதர் பை நிறைய ப்ரோட்டீன்ஸ் எப்படி லிங்க் ஆகிருக்கும் அப்படின்னா பைப்ரஸ் ப்ரோட்டீன்ஸ் டைசல்பைட் பாண்ட் இருக்கும் அண்டு வீக் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும் ரெண்டுக்கு இடையில். ஓகே, வீக் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் இருக்கும். த பைப்ரஸ் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஹெல்டு ஒன்னோட எப்படி ஹெல்டாக இருக்குன்னா டைசல்பைட் பாண்ட் மூலம் லிங்காக இருக்கும். டைசல்ஃபைனா இதுமாதிரி டைசல்பைட் பாண்ட் இருக்கும். அல்லது ஹச் பாண்டு மூலம் வந்து வீக் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் மூலமும் அது ஹெல்டாக பிணைக்கப்பட்டிருக்கும். ஹெல்டு ஓகே டுகெதர் பை டைசல்ஃபைடு பிரிட்ஜி அல்லது வீக் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் மூலம் லிங்க் ஆகிருக்கும். ஓகே, த ப்ரோட்டீன்ஸ் ஆஃபன் யூஸ்ரஸ் ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸ். இந்த ப்ரோட்டீன் தான் என்ன சொல்கிறோம், நம்ம ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன் சொல்கிறோம். இந்த பைப்ரஸ் ப்ரோட்டீன் யூஸ்ரஸையே ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீனை யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஆஃபன் அடிக்கடி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா அது ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீனாக தான் யூஸ் பண்ணுறோம். அதோட எக்ஸாம்ஸ் ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸ்க்கு பைப்ரஸ் ப்ரோட்டீன்ஸ் நத்திங் பட் ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ஆஃபன் ஐஸ்ரஸே ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்ஸ் வந்து ஓகே ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன் அதோட எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா கெராட்டின்ஸ் அண்டு கலோஜன்ஸ் அப்படிங்கிறது இதான் வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீனான எக்ஸாம்ஸ். நெக்ஸ்ட்டு குளோபுலர் ப்ரோட்டீன்ஸ். குளோபுலர் ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஓவரால் ஸ்பெரிக்கல் சேஃபாக இருக்கும். இது வந்து லீனியராக இருக்கும். இதானது குளோபுலர் ப்ரோட்டீன் சொல்லக்கூடியது என்னது ஸ்பெரிக்கல் சேஃபில் இருக்கும். இந்த பாலிபெப்டைட் செயின்ஸ் ஃபோல்டட் இன்ட்டு அப்படியே மடிச்சிருக்கும். அப்படியே ஃபோல்டட் இன்ட்டு என்ன மடிக்கிறோம்னா ஸ்பெரிக்கல் சேஃபாக மடிக்கிறோம். எல்லாம் பாலிபெப்டைட் செயின் வந்து என்ன செய்யணும், ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்பெரிக்கல் சேஃபாக மாற்றுறோம். இந்த பாலிபெப்டைட் செயின்ஸ் ஆர் ஃபோல்டட் இன்ட்டு ஸ்பெரிக்கல் சேஃப். இந்த பாலிபெப்டைட் செயின் அதுங்கிற ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அது எப்படி ஃபோல்டு பண்ணுறாங்க, எப்படி மடிச்சிருக்காங்க பாருங்கள், வெரி ஸ்பெரிக்கல் சேஃபாக ஃபோல்டு பண்ணிடுறாங்க. அந்த பாலிபெப்டைட் செயின் இஸ் ஃபோல்டட் இன்ட்டு ஏ ஸ்பெரிக்கல் சேஃப். ஸ்பெரிக்கலாக ஒரு வட்டம் அப்படி ரவுண்டாக அப்படி வரக்கூடிய அதான் ஸ்பெரிக்கல் சேஃப் கொண்டு வந்துடுறாங்க. அந்த பாலிபெப்டைட் செயின் வந்து போல்டாக இருக்கும். ரெண்டையும் மடித்து ஒரே இதை கொண்டு வந்துடுறாங்க. திஸ் ப்ரோட்டீன் ஆக்சுவலி சால்யூபிள் ஆகும். விச் ப்ரோட்டீன்ஸ் சால்யூபிள் இன் வாட்டர்னா குளோபுலர் ப்ரோட்டீன்ஸ். ஆக்சுவலி பைப்ரஸ் ப்ரோட்டீன் இன்சால்யூபிள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இது வந்து சால்யூபிள் இன் வாட்டர். they have many functionsல இன்க்ளூட் ஆகும், இன்க்ளூடிங் கேட்டலிசிஸில் கூட இதோட கேட்டலிசிஸ் ஃபங்க்ஷன் கூட இருக்கும். they have many functions இருக்கும், இன்க்ளூடிங் கேட்டலிசிஸ் ஃபங்க்ஷன் கூட இருக்கும். ஐ மீன்ஸ் என்சைமாக கூட இந்த குளோபுலர் ப்ரோட்டீன்ஸ் ஆக்ட் பண்ணும். மயோக்ளோபின்ஸ், இன்சுலின்ஸ் அப்படின்னா they have many functions வச்சுருக்கோம், இன்க்ளூடிங் கேட்டலிசிஸ் ஃபங்க்ஷன் கூட have the many functions. only is one of the catalysis. I means என்சைமாக கூட எது ஆக்ட் பண்ணும், குளோபுலர் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, ஸோ ரெண்டு விதமான ப்ரோட்டீன்ஸ் ஸ்ட்ரக்சரல் யூனிட்டை பேஸ் பண்ணி பைப்ரஸ் ப்ரோட்டீன் அண்ட் குளோபுலர் ப்ரோட்டீன்ஸ் சொன்னோம். இது வந்து இன்சுலின் அண்ட் ஒன்று என்னது மயோக்ளோபின்ஸ், இதெல்லாம் வந்து குளோபுலர் ப்ரோட்டீன்ஸ். குளோபுலர் ப்ரோட்டீன்ங்கிறது டிஃப்ரென்ஸ் ரெண்டையும் பாருங்கள். அது லீனியராக இருக்கும். இது வந்து ஆக்சுவலி இது என்னது ஸ்பெரிக்கல் சேஃபாக இருக்கும். பாலிபெப்டைட் போல்டு பண்ணி தான்
என்னது பாலிபெப்டைட்ஸ் போல்டு இன்டு தி ஸ்பெரிக்கல் ஷேப் கொண்டு வரும். அது என்ன ரெண்டு லிங்க் ஆகிருக்கும். ஹெல்டு டூ எடுத்துகிட்டு போய் ஒரு ஹைட்ரஜன் பாண்டு அல்லது டைசல்ஃபேட் பாண்டு மூலம் லிங்க் ஆகிருக்கும். அது வாட்டரில் இன்சாலுபிள், இது வாட்டரில் சாலுபிள் ஆகக்கூடியது. ஸோ அதுக்கு எக்ஸாம்ஸ் இது கெராட்டின் எக்ஸாம்ஸ், இதுக்கு வந்து இன்சுலின் எக்ஸாம்ஸுங்கிறத கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாலிமர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். நமக்கு தெரிஞ்சது தான் அது. ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது ஒரு அமினோ ஆசிட்ஸோட மேட் ஆஃப் ஆகிருக்கக்கூடியது. ஸோ அதான் பாலிமர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் சொல்லிட்டாங்க. நிறைய அமினோ ஆசிட் ஜாயின் பண்ணால் தான் ஒரு ப்ரோட்டீன்ஸ். தேர் 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ். இது இந்த ப்ரோட்டீன்ஸுங்கிறது ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. எதை டிபெண்ட் பண்ணினா டிபெண்ட்ஸ் மெயின்லி ஆன் த சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். இந்த அமினோ ஆசிடோடைய சீக்வன்ஸ் வச்சு சொல்கிறாங்க. சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் பேஸ் பண்ணி தான் இட் இஸ் ஏ 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. The proteins can be described at 4 hierarchical levels. It's a primary, secondary, tertiary and quaternary structure சொல்றாங்க. எப்படி டிஸ்கிரைப் ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் வந்து பிரைமரி ப்ரோட்டீன்ஸ் அண்ட் செகண்டரி ப்ரோட்டீன்ஸ், டெர்ஷரி ப்ரோட்டீன்ஸ், குவாட்டர்னரி ப்ரோட்டீன் நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். 4 மெயின் லெவலில் யூஸ் பண்ணி ப்ரைமரி ப்ரோட்டீனா என்ன, செகண்டரி ப்ரோட்டீன் என்ன, அது அடுத்த டெர்ஷரி ப்ரோட்டீன், அடுத்து குவாட்டர்னரி ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸ். 4 டைப் ஆஃப் ப்ரோட்டீனை வந்து டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். 4 types are explained. So primary structure of proteins. Protein primary structures. That's primary proteins. Okay. Protein primary structures. எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு 4 விதமான நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து டிஸ்கிரைப் பண்ணோம். ப்ரோட்டீன்ஸோடைய 4 டைப் ஆஃப் ப்ரோட்டீனோடைய ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், செகண்டரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அடுத்தது டெர்ஷரி எப்படி இருக்கும், குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸ் கேன் பி டிஸ்கிரைப்ட் அட் 4 ஹெரார்க்கிக்கலில் 4 லெவலில் 4 ஹெரார்க்கிக்கல் லெவலில் பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு ப்ரோட்டீனோடைய ப்ரைமரி லெவல் எப்படி இருக்கும், அடுத்த செகண்டரி லெவல் எப்படி இருக்கும், டெர்ஷரி லெவல் எப்படி இருக்கும், குவாட்டர்னரி லெவல் எப்படி இருக்கும்னு நம்ம ப்ரோட்டீனை வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே, ப்ரோட்டீனுங்கிறது ஒரு பாலிமர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸு. அது 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்காங்க. அதை இதை பேஸ் பண்ணினா அதோட சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸுடைய தொடர்ச்சி ரெசிடியூ வச்சு தான் நம்ம ஸ்ட்ரக்சரை டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரி லெவல், ஐ மீன்ஸ் ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாலிபெப்டைட் செயின். பாலிபெப்டைட்ஸ்னால் ஒரு லெஸ் நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட் ஜாயின் பண்ணுறது தான் பாலிபெப்டைட் செயின் சொல்லியிருப்போம். மேட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ப்ரோட்டீன்ஸ் ஆர் மேட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஆர் கனெக்டட் த்ரூ தி பெப்டைட் பாண்ட். இது நமக்கு தெரிஞ்சது. அமினோ ஆசிட்ஸ் எப்படி வந்து அமினோ ஆசிட்லாம் சேர்ந்தால் தான் ப்ரோட்டீன்ஸ் தெரியும். அப்போ அமினோ ஆசிட் ஜாயின் பண்ணும். அமினோ ஆசிட்ஸ் 2 or more அமினோ ஆசிட்ஸ்லாம் ஜாயின் பண்ணுறப்ப என்ன ஆகும், அங்கே வந்து ஒரு 2 அமினோ ஆசிட் சேரும்போது என்ன ஃபார்ம் ஆகும், இப்படி தான் பாண்ட் ஆகும். ஒரு அமினோ ஆசிட்டில் இருக்கக்கூடிய OH குரூப்பும் இல்லாமல் இதான் பெப்டைட் பாண்ட் போல தான் அமினோ ஆசிட் ஜாயிண்ட் ஆகும் நம்ம தெரியுது. ஓகே, ஸோ அமினோ ஆசிட்ஸ் கனெக்டட் 2 சேருது. எப்படி கனெக்ட் ஆகும், த்ரூ தி CONH மூலம் தான் பெப்டைட் பாண்டு. பெப்டைட் பாண்டு மூலம் தான் லிங்க் ஆகும். அமினோ ஆசிட்ஸ் எப்படி லிங்க் ஆகும், CONH இதான் பெப்டைட் பாண்ட். இது மூலம் தான் 2 அமினோ ஆசிட்ஸ் லிங்க் ஆகிருக்கும். இது வந்து நம்ம பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ தான் அமினோ ஆசிட்ஸ் ஜாயின் பண்ணால் தான் நமக்கு ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ எப்படி லிங்க் ஆகும், CONH மூலம், தட் இஸ் பெப்டைட் பாண்ட். பெப்டைட் பாண்ட் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா, CONH, தட் இஸ் பெப்டைட் பாண்ட். The relative arrangement of amino acids in peptide chain is called primary structure of proteins. Relative arrangement of amino acids or amino acid relative arrangement in polypeptide chain is called primary structure of proteins. Knowledge of this essential as even small change have the proteins potential to alter the overall structure and the proteins function of proteins. நம்ம இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு ஈவன் ஸ்மால் சேஞ்சஸ் ஹேவ் த பொட்டன்ஷியல் டு ஆல்டர் தி ஓவரால் ஸ்ட்ரக்சர்ஸ். இது ஒரு ஸ்மால் சேஞ்ச் ஏற்படுத்தினாலும் அந்த பொட்டன்ஷியல் இது ஓவரால் ஆல்டர் பண்ண முடியும். இந்த ஃபங்க்ஷனை வச்சுட்டு, பிரைமரி ப்ரோட்டீனை வச்சுட்டு, இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், ப்ரோட்டீனுடைய ஃபங்க்ஷன் அண்ட் ஓவரால் ஸ்ட்ரக்சரை ஆல்டர் பண்ண முடியும். பொட்டன்ஷியல் இருக்குது. எதுக்கு, இந்த எசென்சியல் ஈவன் ஸ்மால் சேஞ்சஸ். நான் இதுலேருந்து ப்ரைமரி ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்னா, ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஆல்டர் பண்ண முடியும், அதோடைய ஃபங்க்ஷனையும் ஆல்டர் பண்ண முடியும். ஆல்டர் தி ஓவரால் ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். இதுலேருந்து இந்த ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்லேருந்து. ஸோ ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் ஒரு ரிலேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் தான். ரிலேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸு, ரிலேட்டிவ் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே பாருங்கள், NH2 group, இந்த CH. ரிலேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இன் பாலிபெப்டைட் செயின் தான் பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன் சொல்கிறோம்.
ஸோ ஃப்ரம் திஸ் நாலேஜ், இந்த நாலேஜை வச்சுட்டு நம்ம முக்கியமானது இதை திஸ் இஸ் எசென்சியல், இந்த நாலேஜ் ஆஃப் திஸ் இஸ் எசென்சியல், இதோடைய நாலேஜ் வந்து வெரி எசென்சியல், முக்கியம். ஸோ எதுக்குன்னா நம்ம பொட்டன்ஷியல் டூ நம்ம முக்கியமான அழுத்தம் கொடுக்குறோம் எதுக்கு, ஒரு ப்ரோட்டீனுடைய ஓவரால் ஸ்ட்ரக்சர் அல்டர் பண்ணுறதோ அதோடைய ஃபங்க்ஷன் அல்டர் பண்ணுறதுக்கு இந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ். அமினோ ஆசிட்ஸ் இன் பாலிபெப்டைட் செயின் ஃபார்ம் ஹைலி ரெகுலர் சேஃபாக இருக்கும். ஆக்சுவலி சப்ஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடியது த்ரூ தி ஹைட்ரஜன் பாண்ட் பிட்வீன் தி கார்பனைல் அண்ட் ஆக்சிஜன் அண்ட் நெய்பரிங் அமினோ குரூப் of the main chain alpha helix and beta strands for the sheet. Two most common substructures formed by proteins. செகண்டரி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அமினோ ஆசிடுடைய செகண்டரி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ப்ரோட்டீனுடைய செகண்டரி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, பாலிபெப்டைட் செயினில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் வந்து ஹைலி ரெகுலர் சேஃபாக இருக்கும், அதில் ரெகுலர் சேஃப் இருக்கும். அதோட சப்ஸ்ட்ரக்சர் த்ரூ தி ஹைட்ரஜன் பாண்ட் மூலம் என்ன செய்யும், ஒரு சப்ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணக்கூடியது. அதாவது செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஒரு சப்ஸ்ட்ரக்சர் செகண்டரி ஸ்ட்ரக்சர் கொண்டு வரக்கூடியது. மெயின் ஸ்ட்ரக்சராக எல்லாமே அது எல்லாமே என்னது ஓவரால் ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணக்கூடியது பிரைமரி ப்ரோட்டீன்ஸ் தான். ப்ரோட்டீனுடைய பிரைமரி ஸ்ட்ரக்சர் தான் இது ஓவரால் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடியது. அண்ட் அதோடைய ஃபங்க்ஷனுமே என்ன எதை ரெஃபர் பண்ணக்கூடியது, அந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர் தான் கண்ட்ரோல் பண்ணும். அதுதான் முக்கியமான எசென்சியலாக இருக்கும். அதோடைய பொட்டன்ஷியல் வச்சு தான் ஓவரால் ஸ்ட்ரக்சரையும் ஃபங்க்ஷனையும் அல்டர் பண்ணு சொல்லிட்டோம். இப்போ செகண்டரி ஸ்ட்ரக்சருங்க ஒரு சப்ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடியது. அந்த பாலிபெப்டைட் செயினில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் என்ன செய்யணும், ஒரு சப்ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுது. எப்படி க்ரியேட் பண்ணும் அப்படின்னா, ஹைட்ரஜன் பாண்ட் க்ரியேட் பண்ணும். ஹைட்ரஜன் பாண்ட் பிட்வீன் எப்படின்னா, கார்பானில் குரூப்பில் இருக்கக்கூடிய கார்பனில் ஆக்சிஜன் CO குரூப்பில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கும் அமினோ குரூப்பில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கு இடையில் ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. மெயின் செயினில் இருக்கக்கூடிய NHல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கும் அந்த கார்பனில் இருக்கக்கூடிய O குரூப்புக்கு இடையில் ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதான் மெயின் செயினில் வந்து ஆல்ஃபா ஹெலிக்ஸ் வந்து பீட்டா ஸ்ட்ராண்ட் சொல்லக்கூடியது. ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அல்லது பீட்டா ஸ்ட்ராண்ட்ஸ் ஆர் ஷீட் ஆனால் 2 மோஸ்ட் காமன் சப்ஸ்ட்ரக்சர் இருக்குது ப்ரோட்டீன்ஸில். அது ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகக்கூடியது ஆல்ஃபா ஹெலிக்ஸு அண்ட் என்னது பீட்டா ஸ்ட்ராண்ட் சொல்லக்கூடிய 2 சப்ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரோட்டீனால் ஃபார்ம் ஆகக்கூடிய இதுதான் இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடியது. ஆல்ஃபா ஹெலிக்ஸும் பீட்டா ஸ்ட்ராண்ட் தான் இது செகண்டரி ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது, ஒரு ஆக்சுவலி சப்ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடியது. ஸோ எப்படின்னா 2 அமினோ ஆசிட்ஸில் இருக்கக்கூடிய 2 அமினோ ஆசிட்ஸால் ஃபார்ம் ஆகக்கூடியது பாலிபெப்டைட் செயினில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்ட் மூலம் ஃபார்ம் ஆகக்கூடியது சப்ஸ்ட்ரக்சர். அதான் ப்ரோட்டீன் கூட இன்னொரு அனதர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகக்கூடியது துணையாக சப்ஸ்ட்ரக்சர் அப்படின்னா துணையாக ஃபார்ம் பண்ணக்கூடியது. இதுதான் செகண்டரி ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடியது. எப்படி ஃபார்ம் ஆகணும், ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் மூலம். இதில் ஒரு ஹைட்ரஜன் பாண்ட்னா ஒரு கார்பனில் ஆக்சிஜனுக்கும் அமினோ குரூப்பில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கடையில் ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் மூலம் ஃபார்ம் ஆகும். அது என்னென்னா ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அண்ட் பீட்டா ஸ்ட்ராண்டுங்கிறது ப்ரோட்டீன்ஸ் மூலம் ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் ஒரு சப்ஸ்ட்ரக்சர், தட் இஸ் செகண்டரி ஸ்ட்ரக்சர். ஸோ ஒன் இஸ் ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அப்படின்னா என்ன, பீட்டா ஸ்ட்ராண்ட் அப்படிங்கிறது வந்து செகண்டரி ஸ்ட்ரக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது 2 தான் செகண்டரி ஸ்ட்ரக்சர். ப்ரோட்டீனுடைய செகண்டரி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அண்ட் பீட்டா ஸ்ட்ராண்ட். இந்த ஆல்ஃபா ஹெலிக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரக்சர்ஸ், ப்ரோட்டீனுடைய துணையாக இருக்கக்கூடியது. அமினோ ஆசிட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் தி ரைட் ஹேண்டட் ஹெலிக்கல் ரைட் ஹேண்டட் ஸ்பைரல். ஸோ இதை சொல்கிறாங்க. அது ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அப்படிங்கிறது ரைட் ஹேண்டட் அமினோ ஆசிட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கான், அமினோ ஆசிட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் தி ரைட் ஹேண்டட் ஹெலிக்கல்ஸ் ரைட் ஹேண்டட் ஸ்பெரிக்கல் ஆர் ஸ்டெபிளைஸ்டு பை தி ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். நீங்கள் பயாலஜியில் டீட்டாக பார்த்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இருக்கு இல்லையா, இதுதான் ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸ் இப்படி வரும். ஹைட்ரஜன் பாண்ட் பிட்வீன் தி கார்பனில் ஆக்சிஜன் ஆட்டம் ஆஃப் ஒன் அமினோ குரூப். ஒரு அமினோ ஆசிட்டில் ஒரு கார்பனில் குரூப், ஒரு அமினோ ஆசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமினோ ஆசிட்டில் இருக்கும் இல்லையா, C டபுள் பாண்ட் OH, இதுதான் கார்பாக்ஸில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஓக்கும் அனதர் அமினோ ஆசிட்டில் இருக்கக்கூடிய NHக்கும் இடையில் ஹைட்ரஜன் பாண்ட் ஏற்படுது. ஸோ ஹைட்ரஜன் பாண்ட் ஏற்படுது. டு அண்டர்ஸ்டாண்ட், ஹைட்ரஜன் பாண்ட் ஏற்படுது. ஹைட்ரஜன் பாண்ட் பிட்வீன் தி carbonyl oxygen of the one amino acids
with amino hydrogen atom of fifth residue. Fifth place level. Listen பண்ணுங்க. இந்த ஹெலிக் ஆல்ஃபா ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர்னா அமினோ ஆசிட்ஸ் ஆர் அரேஞ்ச் ஆகிருக்கும் இன் ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸில் இருக்கும். ரைட் ஹேண்டட் அப்படின்னா அப்படி வரணும். ஓகே, அப்படி ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸ் பயாலஜியில் நைட்டாக படிச்சிருப்பீங்க. அமினோ ஆசிட்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் தி ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸில் இருக்கும். அமினோ ஆசிட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கும் அந்த ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸில். அது எப்படி வந்து ஸ்டெபிலைஸ் ஆகுதுன்னா ஹைட்ரஜன் பாண்ட் மூலம் ஸ்டெபிலைஸ் ஆகுது. ஹைட்ரஜன் பாண்ட் மூலங்கிறது ஒரு அமினோ கார்பாக்சில் ஒரு என்னது ஹைட்ரஜன் பாண்ட் எதுக்கடையில் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா ஹைட்ரஜன் பாண்ட் அப்படிங்கிறது சி டபுள் பாண்ட் ஆக்சிஜனுக்கும் கார்பன் குரூப்பில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கும் அந்த ஃபிஃப்த்து அமினோ ஆசிட்ஸில் ஃபிஃப்த்து ரெசிடில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கு இடையில் என்னது ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இதில் ஃபிஃப்த்து ரெசிடு. ஸோ என் இது வந்து என் வச்சிங்கன்னா ஒரு அமினோ ஆசிடில் இருக்கக்கூடிய எண்ணு, அப்புறம் என்னது ஃபோர்த் அதுலேருந்து எண்த்துலேருந்து ஃபோர்த்து ரெசிடு டோட்டலாக ஃபிஃப்த்து ரெசிடில் இருக்கக்கூடிய அமினோ குரூப் மீன்ஸ் NH குரூப்ஸ். இந்த ஹைட்ரஜனுக்கு இடையில் ஹைட்ரஜன் பாண்ட், இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கு இடையில் பாண்ட் பண்ண போகிறது தான் ஹைட்ரஜன் பாண்ட் சொல்லக்கூடியது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே 1 அப்படின்னா 2 3 4 இந்த ஃபிஃப்த்து இதுக்கும் இந்த இதுக்கும் ஃபிஃப்த்து ஹைட்ரஜன் இடையில் தான் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ரெசிடு அமினோ ஹைட்ரஜன் ஆஃப் தி ஃபிஃப்த் ரெசிடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது N+4th ரெசிடு. The side chains, the residue protrude outside of the helix. So the outside of the helixல வந்து என்ன இருக்கும் ஃபார்ம் ஆகுது. The side chain of the residue of protrude the outside of the helixல இருக்கும். Each 10 alpha helix contains 3.6 residue இருக்கும். ஒவ்வொரு கிளிக்லையும் இதில் பார்த்தீங்கன்னா 3.6 இருக்கும். அதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 5.4 ஆம்ஸ்டாங் லாங்கில் இருக்கக்கூடியது அந்த ஒவ்வொரு ஹெலிக்ஸ்லையும் ஒவ்வொரு சர்க்கிள்லையும். ஓகே, ஒவ்வொரு இதுலேயும் த அமினோ ஆசிட்ஸ் ப்ரோலின்ஸ் ப்ரொடியூஸ் கிங்க் ஆஃப் தி ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூஸ் ஆகும். ஆஃபன் கால்டு இந்த ஹெலிக்ஸ் பிரேக்கர் டியூ டு தி ரிஜிட் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடியது. ஆக்சுவலி என்னது பிரேக்கர் அண்ட் ஆல்ஃபா ஹெலிக்ஸ் பிரேக்கர் சொல்லக்கூடிய டியூ டு வந்து இட்ஸ் ரிஜிட் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர், ஒரு ரிஜிட் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்காங்க. சரி, நீங்கள் ஆக்சுவலி இது பயோமாலிகுல்ஸில் இல்லை பயாலஜியில் கிளியராக படிச்சுட்டிங்க. பீட்டா ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்டெண்டடாக இருக்கும். பெப்டைட் செயின்ஸ் ரதர் தென் காயிலை விட இந்த பெப்டைட் செயினாக இருக்கும் ரதர். இந்த ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுறது அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட் எங்கே அக்கர் ஆகும்னா இந்த பாருங்க டயக்ராம் போட்டிருக்காங்க. இதில் போய் பார்த்துங்க. ஹைட்ரஜன் பாண்ட் அப்படிங்கிறது இந்த பாருங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு அமினோ ஆசிட்டில் இருக்கக்கூடிய CO கொடுத்துரும், அனதோ அமினோ ஆசிட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹச்சுக்கு இடையில் தான் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஒரு அமினோ ஆசிட்டில் இருக்கக்கூடிய COக்கும் அனதர் இந்த பாருங்க இதான் ஹைட்ரஜன் பாண்ட், இது ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ இதுமாரி ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ எப்படி ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது? ஹைட்ரஜன் பாண்ட் அப்படிங்கிற டாட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹைட்ரஜன் பாண்ட் அக்கர்தி மெயின் செயின் ஆஃப் கார்பனல் குரூப் ஒன் சச் ஸ்டாண்ட் and the amino group of the adjacent chains. ஒன்று மெயினில் இருக்கக்கூடியது, அனதரில் இருக்கக்கூடியது சைடில் வரக்கூடியதுக்கும். ஓகே, அட்ஜசன்ட் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ரெண்டுத்துக்கு இடையில் ஒரு மெயின் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய கார்பனல் குரூப்புக்கும் அட்ஜசன்ட் செயினில் இருக்கக்கூடிய NH குரூப்புக்கும் இடையில் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ரிசல்ட்டிங் ஃபார்மேஷன் ஆஃப் ஒரு ஷீட் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு ஷீட் மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. இதுமாரி ஃபார்ம் ஆகுது. திஸ் அரேஞ்ச்மெண்ட் இஸ் கால்டு பீட்டா ஷீட். இந்த அரேஞ்ச்மெண்ட் பேர் தான் இந்த பீட்டா ஷீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரெஷரி ப்ரோட்டீன்ங்கிறது செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் எலிமெண்ட்ஸ் ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அண்ட் பீட்டா ஷீட்ஸ் ஃபர்தர் ஃபோல்ட் ஆகி ஆல்ஃபா ஷீட்டை மறுபடியும் ஃபோல்ட் ஆகணும், பீட்டா ஷீட்டு மறுபடியும் ஃபோல்ட் ஆகி ஒரு மறுபடியும் என்னது 3 dimensional அரேஞ்ச்மெண்ட் ஃபார்ம் ஆகும். இது ஆக்சுவலி சப்ஸ்ட்ரக்சர், இது ஆல்ஃபா ஹெலிக்ஸ், இது பீட்டா ஸ்டாண்ட் சொல்லிட்டோம். மறுபடியும் இது வந்து ஃபோல்டு, இது மறுபடியும் இதோட இன்னொரு டைம் ஜாயிண்ட் ஆகுது, ஃபோல்ட் ஆகுது. இது இன்னொன்று மடித்து அதுமாதிரி பீட்டா ஷீட் மறுபடியும் ஃபர்தராக ஃபோல்ட் ஆகி நமக்கு 3 dimensional அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் எலிமெண்ட்ஸ் ஆக்சுவலி நம்ம ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ப்ரோட்டீனுடைய ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர் இருக்குல்லையே, ஐ மீன்ஸ் ஆல்ஃபா ஹெலிக்ஸ் பீட்டா ஸ்ட்ரீட் இருக்குல்லையே, அது என்ன ஆகணும் ஃபர்தராக மடித்து ஃபோல்ட் ஆகி டு ஃபார்ம் ஒரு 3 dimensional அரேஞ்ச்மெண்ட் கிடைக்குது. தி ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீனுடைய ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர் எப்படி உருவாகுது? நம்ம செகண்டரி ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் இல்லையா, சப் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஆல்ஃபா ஹெலிக்ஸ் பீட்டா ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அது மறுபடியும் அது ஃபோல்ட் ஆகி மறுபடியும் ஒரு 3 dimensional அரேஞ்ச்மெண்ட் உருவாகுது. அந்த ஸ்ட்ரக்சர் தான் ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க.
polypeptide chain சொல்கிறாங்க. Tertiary structure of proteins stabilized by இங்கே வந்து the interaction between the side chain of amino acids. Side chain of amino acids ஒரு interaction ஆகிறதால அது stabilized ஆகுது. This interaction include the disulfide bridge சொல்லுவாங்க. இப்போ என்னது disulfide bridge between the crystals received and another electrostatic, hydrophobic, hydrogen bond, van der Waals interaction involved ஆகும். இதெல்லாம் இன்வால்வ் ஆகும். அந்த ரெண்டு கடையில் van der Waals interaction, hydrogen bond interaction, hydrophobic interaction, electrostatic interactions, residue interactions, ஸோ எல்லாமே என்னது இதில் இன்வால்வ் ஆகும். அதனால தான் ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கும். இதை ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். செகண்டரி ஸ்ட்ரக்சருடைய மறுபடியும் டெவலப் ஆகி ஒரு 3 டேபிள்ஸ் அது தான் ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க. அடுத்த குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்ஸ். குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது சம் ப்ரோட்டீன்ஸ் ஆர் மேட் ஆஃப் மோர் தென் 1 பாலிபெப்டைட் செயின்ஸ். ஒரு சம் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 பாலிபெப்டைட் செயின் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஆக்சிஜன் transporting protein, hemoglobin contain 4 polypeptide chains, while DNA polymerase enzyme that make the copies of DNA as polypeptide chain. In these proteins, individual polypeptide chains on the subunit interact with each other to form multimeric structure form ஆகும், which known as a quaternary structure. Quaternary structure அப்படிங்கிறது இந்த ப்ரோட்டீனில் வந்து இண்டிவிஜுவல் ப்ரோட்டீன்ஸ் இருக்குல்ல, இண்டிவிஜுவல் பாலிபெப்டைட் செயின் இருக்குல்ல, ஒரு சப் யூனிட்ஸ் இருக்குல்லையா பாலிபெப்டைட் செயின் இருக்குன்னா மறுபடியும் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். ஒவ்வொரு சப் யூனிட்ஸ் பாலிபெப்டைட் செயினும் மறுபடியும் ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணி நமக்கு ஒரு மல்டிமெரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலி அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். இதுதான் பிரைமரி ஸ்ட்ரக்சர் அமினோ ஆசிட்ஸோடையது. அமினோ ஆசிட்ஸு இது செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ், அது ஆல்ஃபா கெலிக்ஸு. ஸோ மறுபடியும் ஆல்ஃபா கெலிக்ஸில் ஒன்று இதுதான் ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர், பாலிபெப்டைட் செயின் உருவாகுது. இதெல்லாம் என்னது ஃபோல்ட் ஆகி தான் நமக்கு ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர் உருவாகுது. இந்த பாலிபெப்டைட் செயின் உருவாச்சு பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர். ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் நமக்கு ஒரு குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. அதே தான் இங்கே பாருங்கள், இது ஒரு பிரைமரி ஸ்ட்ரக்சர்ஸ், இது செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ், இது ஒரு ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர்ஸ், இது குவாட்டர்னரி. பிரைமரியெலாம் சேர்ந்தது செகண்டரி, பிரைமரி கூட செகண்டரி வரும், பிரைமரி கூட அடிஷனாக சப்பாக வரக்கூடிய செகண்டரி, செகண்டரிலாம் சேர்ந்தது தான் ட்ரெஷரி, ட்ரெஷரிலாம் ஒன்று சேர்ந்தது தான் குவாட்டர்னரி. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? சம் ப்ரோட்டீன்ஸ் ஆர் மேட் ஆஃப் மோர் தென் 1 பாலிபெப்டைட் செயின்ஸ். ஆக்சுவலி சம் ப்ரோட்டீன்ஸ் பார்த்தீங்கன்னா இது பாலிபெப்டைடு, இது பாலிபெப்டைட் ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணுச்சு. ஏன்னா செகண்டரி ஸ்ட்ரக்சர்லாம் ஒன்று சேர்ந்தது தான் நமக்கு அது என்னது ஒரு ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர்ஸுங்கிற பாலிபெப்டைட் செயின் ஃபார்ம் ஆகுச்சு. இதுதான் ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர்ஸ், இதான் அது ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போ ட்ரெஷரி ஸ்ட்ரக்சரில் கம்பைன் ஆகி தான் நமக்கு பாலிபெப்டைடு இதுமாரி குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் உருவாகுது. In this protein, individual polypeptide chains interact with each other. நிறைய பாலிபெப்டைட் செயின் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி நமக்கு ஒரு மல்டிமெரிக் பாலிஸ்ட்ரக்சர் உருவாகுது. ஸோ இது பேர் தான் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்ஸ். This interaction is stabilized by tertiary structure, also stabilized by quaternary structures. The interaction of அந்த இதுக்குள்ளே எப்படி இன்ட்ராக்ஷன் ஆகுது, டெரஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர்லாம் ஒன்று சேர்றதா தான் இது வந்து ஸ்டெபிலைஸ் ஆகுது. சார் கீழே டயக்ராம் பார்த்தாவே தெரியும். இதெல்லாம் சேர்ந்து தான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். இது ஒரு அமினோ ஆசிட்ஸு, இது செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ். செகண்டரி வந்து அமினோ ஆசிட் கூட அடிஷனலாக வரக்கூடியது. ஸோ இது செகண்டரிலாம் சேர்ந்தது தான் டெரஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. இதான் ஒரு பாலிபெப்டைட் செயின். ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர் நத்திங் பட் பாலிபெப்டைட் செயின். இந்த பாலிபெப்டைட் செயின் நிறைய பாலிபெப்டைட் ஈச் ஒன்று லிங்க் ஆகி கிடைக்கிறதான் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடியது. இது எப்படி ஸ்டெபிலைஸ் ஆகும்னா, இது கூட ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது. எதுக்குள்ள ட்ரெஷரி ஸ்ட்ரக்சரோட இன்ட்ராக்ட் பண்ணுது. ஒவ்வொன்றுக்கும் ஸ்டெபிலைஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு ஸ்டெபிலைசர் ஆகுது? ஏன்னா இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் த ஸ்டெபிலைசிஸ் ட்ரெஷரி ஸ்ட்ரக்சரால் தான் ஆல்சோ ஸ்டெபிலைஸ் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்ஸ். இது எப்படி ஸ்டெபிலைசஸ் ஆகுச்சோ அதே மாதிரி தான் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சரும் ஸ்டெபிலைஸ் ஆகுது. ஏன் ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர் எப்படி ஸ்டெபிலைசஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் இன்க்ளூட் டைசப்ளைட் ட்ரெஷரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ஸ்டெபிலைஸ்டு பை தி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டைசல்ஃபைடு பாண்ட், ஹைட்ரஜன் பாண்ட், டைசல்ஃபைடு இன்ட்ராக்ஷன் பிட்வீன் சைடு செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஸோ அதனால் டைசல்ஃபைடு பாண்ட் இது மேலே தான் இன்ட்ராக்ஷன் ஆச்சு. அதேமாதிரி தான் பாலிபெப்டைட் செயினும் ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கும்.